ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம லஞ்சுக்கு வந்து தூயமல்லி அரிசியில் வந்து ரைஸ் வேக வச்சுருக்கோம். ஒயிட் ரைஸு. இது வேக வச்சு நம்ம தண்ணியை வடிச்சிட்டு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மத்தியானம் இதுக்கு சாதத்துக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா கொள்ளுப்பருப்பு வந்து கடைய போகிறேன். அதுக்கு வந்து நான் கொள்ளுப்பருப்பு 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து என்னெல்லாம் சேர்க்குறேன் அப்படிங்கிறத குயிக்காக சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. ஒரு 4 காஞ்ச மிளகா போடுறேன். எங்களுக்கு காரசாரமாக இருக்கணுங்கிறதுக்காக காஞ்ச மிளகா, அப்புறம் ஒரு 2-3 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம். இது வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். குண்டாக இருக்கிறவங்க வந்து கொள்ளு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பெல்லாம் வடிஞ்சிரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெள்ளைப்பூடு, ஒரு 10 பல் அளவுக்கு வெள்ளைப்பூண்டு, அப்புறமா ஒரு 2 தக்காளி பழம். அடுத்து இதுலேயே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து மல்லி விதை வந்து தட்டி போடுவாங்க. எங்கள் வீட்டில் அந்த மல்லி விதை வாயில் தட்டுப்படுறது பிடிக்காது அப்படிங்கிறதுனால நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கிறேன். இதில் தண்ணி வந்து உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இதில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நான் உப்பு மட்டும் ஆட் பண்ணலை. ஏன்னா உப்பு போட்டோன்னா பருப்பு சில சமயம் வேகாது. அதனால இது நல்ல ஒரு 7-8 விசில் விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு விசில் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா கடுகு, உளுந்து, அப்புறம் ஜீரகம், காயம் போட்டு தாளித்து இதில் ஊற்றியாச்சு. இவ்வளோ நேரம் இதில் உப்பு சேர்க்கலை, அதனால இதில் இப்போ உப்பும் சேர்த்துட்டேன். ஓகேவா? இப்போது நம்மளுக்கு லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக 1:30 மணிக்கு நான் சாப்பிட போகிறேன். இது வந்து தூயமல்லி ரைஸு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய், ஒரு ஃபுல் வெள்ளரிக்காவையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ரசம், அடுத்து கொள்ளு பருப்பு. இதான் வந்து இன்றைக்கி என்னோடய லஞ்சு. இது வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும். கொள்ளு பருப்பு சேர்த்துருக்கிறதுனால நம்ம வெயிட் அதிகமுள்ளவங்க கொள்ளு வந்து அடிக்கடி ஃபுட்டில் சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வெயிட் லாஸ் வந்து சீக்கிரமாக நடக்கும். அது மாதிரி டெய்லி வந்து ஏதாவது ஒரு காய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் காய் பொரியல் எதுவும் பண்ணலைனாலும் நீங்கள் குக்கும்பர் அல்லது கேரட் அந்த மாதிரி காய்கறிகளை நீங்கள் உங்கள் ஃபுட்டில் வந்து டெய்லி எடுத்துக்கோங்க. அல்லது ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் வந்து கண்டிப்பாக வந்து இறங்கும். இது வந்து ரைஸ் பார்த்திங்கன்னா நான் இந்த பவுலுக்கு 1 பவுல் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். சின்ன கப்புக்கு தான் 1 கப் எடுக்கணும். ரைஸை கம்மி பண்ணிவிட்டு நம்ம மற்றதெல்லாம் வந்து அதிகப்படுத்தி சாப்பிடும்போது நம்மளுக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும், நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஓகேவா? அந்த லஞ்ச் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து நம்ம நைட்டு டின்னரில் மீட் பண்ணலாம். பாய்.